வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃப்ரீ காம்படிட்டர் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றியும் அண்ட் கண்டென்ட் ரிசர்ச்சை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் ஃப்ரீ காம்படிட்டர் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, பெய்ட் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஃப்ரீ டூல்ஸ் என்னென்ன இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 டூல்ஸ் இருக்குது. ஒன்று மாஸ், செகண்ட் டூல் கூகுள் சர்ச், தேர்ட் டூல் கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர், ஃபோர்த் டூல்ஸ் ஊபர் சஜஸ்ட், ஃபிஃப்த் டூல் SEO ரேங்கிங், சிக்ஸ்த் டூல் சிமிலர் வெப், செவன்த் டூல் பஸ்ஸுமோ, எயித் டூல் Wordstream, நைன்த் டூல் கூகுள் கீவேர்ட் பிளானர் அண்ட் 10th டூல் இஸ் மைக்ரோசாஃப்ட் கீவேர்ட் பிளானர். இதில் மோஸ்ட் ஆஃப் டூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சில டூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் பெய்டு டூல். அந்த பெய்டு டூலில் எப்படி ஃப்ரீயாக நம்மளோட பிஸ்னஸோட காம்படிட்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் மாஸ், ரைட்ங்களா? ஸோ இந்த மாஸ் டூலை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீயாக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட காம்படிட்டரும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டூல்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கக்கூடிய பேக் லிங்க்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சைட் ஆடிட்டர்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாஸ் டூல் மூலமாக எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போய்க்குங்க. கூகுள் க்ரோமில் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் எடுத்து போய்ட்டு mass.comல போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்க, ரைட்ங்களா? இந்த mass.com எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான யூஆர்எல் இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு mass.comல போகும். அதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே லாக் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், ஆன் பேஜ் கிரேடர், ஆன் டிமாண்ட் கிரால், ரேங்க் செக்கர், இதெல்லாம் லாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டூல்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்ட் ரிசர்ச், நெக்ஸ்ட் ட்ரூ காம்படிட்டர், இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கும் 2 queries வரையும் ஃப்ரீயாக சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச்சை பொறுத்தவரை மந்த்லி நீங்கள் 10 சர்ச் query நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்ங்களா? அதுக்கு மேலே போகிறப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட் மந்த் 10 query யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் மந்த் another 10 query யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாதமும் 10 queries நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம், ரைட்ங்களா? சரி, இந்த டூல் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு காம்படிட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ரூ காம்படிட்டர் இருக்கும், ரைட்ங்களா? இந்த ட்ரூ காம்படிட்டர் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. அதனால் உங்களோட டொமைன் இந்த இடத்துல டைப் பண்ணிக்க, ரைட்ங்களா? ஸோ என்னோட கேஸ் என்னோட டொமைனை டைப் பண்ணிக்கிறேன். இட் இஸ் digital vishnu.in. ஸோ என்னோட டொமைன் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் டொமைன் டைப் பண்ணுறது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டொமைன் மெயின் டொமைனா இல்லை சப் டொமைனா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல டொமைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரிஃபர்டு மார்க்கெட்டில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 countries டிஸ்பிளே ஆகும். ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸு, நெக்ஸ்ட்டு யுனைடெட் கிங்டம், உங்களுக்கு கனடா, ஆஸ்திரேலியான்னு இருக்கும். இந்தியன் கண்ட்ரிக்கு இது கிடையாது, ரைட்ங்களா? இந்தியன் கண்ட்ரியை பொறுத்தவரை உங்களோட காம்படிட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கிடையாது. அதனால் இந்த இடத்துல நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட்ங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைண்ட் காம்படிட்டர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு டாப் 25 காம்படிட்டர் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது, ரைட்ங்களா? அப்போ என்னோட பிஸ்னஸை பொறுத்தளவில் இங்கே கீழே லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய எல்லாருமே என்னோட காம்படிட்டர்ஸ். அப்போ இந்த காம்படிட்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க எந்த பர்டிகுலர் பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, என்னென்ன கீவேர்டுலாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் பேக் லிங்க் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வீடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே என்னால் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி நானும் ஃபாலோ பண்ண முடியும், ரைட்ங்களா? ஸோ அதனால் உங்கள் காம்படிட்டர் யாருன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை உங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த காம்படிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாஸ் டூலில் போய்ட்டு கீவேர்ட் ரிசர்ச்சில் போய்ட்டு ட்ரூ காம்படிட்டர் கிளிக் பண்ணி அங்கே உங்கள் யூஆர்எல் டைப் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும், ரைட்ங்களா? ஸோ என்னோட கேஸ் இங்கே டாப் 25 காம்படிட்டர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கணும், ரைட்ங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸல் ஷீட்டில் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் லிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்ங்களா? ஜஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் CSV அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஸோ எக்ஸல் ஷீட்டில் இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் லிஸ்ட்டாக எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன், ரைட்ங்களா? ஸோ என்னோட காம்படிட்டர் யார், அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி என்ன, இது எல்லாமே என்னால் செக் பண்ண முடியும், ரைட்ங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டூல் மூலமாக உங்கள் காம்படிட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு
ஸோ செகண்ட் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச். இந்த கூகுள் சர்ச்லேயும் போய்ட்டு உங்கள் காம்படிட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள், உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டை கூகுள் சர்ச்சில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், ரைட்ங்களா? இதுதான் என்னோட பிஸ்னஸ் கீவேர்டு. இந்த பிஸ்னஸ் கீவேர்டை டைப் பண்ணணுமேவும் எனக்கு இங்கே கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் டிஸ்பிளே அப்படி ரிசல்ட்லாம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக நான் பார்க்குறேன், ரைட்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு IIDE.co இருக்குது. அப்போ இது என்னோட காம்படிட்டர், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே செகண்டாக வந்து feeta.in இருக்குது. அப்போ இவங்களும் என்னோட காம்படிட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் தேர்டில் ஒரு வெப்சைட் காட்டப்படுது, ஃபோர்த்தில் ஒரு வெப்சைட் காட்டப்படுது. அப்போ இவங்க வெப்சைட்டில் என்ன பண்ணேன், நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் என்னோட காம்படிட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பேஜை பொறுத்தவரை என்னோட பிஸ்னஸுக்கு யாரெல்லாம் காம்படிட்டர் இருக்காங்க, என்னோட பிஸ்னஸுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களோட யூஆர்லாம் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அவங்கள ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நான் எப்போ பீட் பண்ணுறேன் அப்படின்றத நான் ட்ராக் பண்ணிகிட்டே வரேன், ரைட்டுங்களா? அப்போது உங்களோட பிஸ்னஸ்க்கான காம்படிட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளில் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ் கீவேர்டை டைப் பண்ணியும் உங்களோட காம்படிட்டர் கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் மாஸ்ன்ற டூலில் போய்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற தேர்ட் டூல் வந்து கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர், ரைட்டுங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்ன்றது என்னன்னா ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் டூலை பொறுத்தவரை உங்கள் காம்படிட்டர் யார், அந்த காம்படிட்டரில் இருக்கக்கூடிய டாப் பேஜஸ்லாம் என்னென்ன பேஜஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அந்த பேஜஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் என்ன, இதை ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கலாம். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ற இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர்னு சொல்லி டைப் பண்ணுங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே அப்படியே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் கீவேர்ட் டூல்னு வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் வந்து டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் டிஸ்பிளே ஆகுதோ அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து பின் ஆகும். பின் ஆயிடுச்சுனாக்கும் இங்கே மேலே வந்து ப்ரௌசர்லேயே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா? ஒன்ஸ் ப்ராப்பராக அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சுக்கு வாங்க. கூகுள் சர்ச்சில் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் என்னோட பிஸ்னஸ் கீவேர்டு. இந்த கீவேர்டை டைப் பண்ணுறேன். கீவேர்ட் டைப் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் சில ரிசல்ட் காட்டப்படும். அதில் என்னோட காம்படிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு காம்படிட்டர் இருக்காங்களா, இந்த காம்படிட்டரில் வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே சில நம்பர்ஸ்லாம் இருக்கும், ரைட்டுங்களா? கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் டூல் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல உங்கள் கர்சர் வச்சுட்டு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய வியூ டாப் பேஜஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜில் உங்கள் காம்படிட்டர் யார், அந்த காம்படிட்டரோட மந்த்லி டிராஃபிக் என்ன அப்படின்றத இங்கே கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்து எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல IIDE.co இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாக்கும் மந்த்லி 49,000 வந்து டிராஃபிக் வந்துட்டு இருக்குது இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் அரௌண்ட் 3,600 கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்குங்களா? அவங்க என்னென்ன பேஜஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய URL காட்டப்படுது. இது வந்து ஒரு 50 URL மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு 1000 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் உங்களுக்கு 1000 பேஜஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்டுங்களா? ஸோ அவங்க என்னென்ன பேஜுக்கெலாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த பேஜஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் பேஜில் என்னென்ன கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5 டிப்ஸ் சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இந்த பர்டிகுலர் URL என்னென்ன கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிறாங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன், இதில் என்னென்ன கீவேர்டுக்குலாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டுக்கு வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் டிப்ஸ்ன்ற வேர்டுக்கு ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற கீவேர்டுக்கு ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கீவேர்டுக்கும் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து 30th பொசிஷன் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண முடியும்னா உங்கள் வெப்சைட்டில் போஸ்ட்லேயும் இந்த கீவேர்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இன்க்ளூட் பண்ணிட்டு இவங்க யூஸ் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வேறு கண்டென்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களோட வெப்சைட்டும் இந்த கீவேர்டுக்கெல்லாம் ரேங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் லிங்க் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மேபி இவங்களை விட நீங்கள் டாப்பில் ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ உங்கள் காம்படிட்டர் வந்து எந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீவேர்டெலாம் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீவேர்டுக்கு உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு பொசிஷன் வந்து ரேங்க் ஆக முடியும். அந்த பொசிஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் பேக் லிங்க் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கெட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து உங்களோட வெப்சைட் வந்து டாப் பொசிஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டூல் வந்து ஊபர் சஜஸ்ட், ரைட்டுங்களா? ஸோ ஊபர் சஜஸ்ட்டை பொறுத்தவரை டெய்லியும் நீங்கள் 3 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் நான் கண்டுபிடிக்கணும், ரைட்டுங்களா? அப்போ என்னோட பிஸ்னஸ்க்கான காம்படிட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட்டு என்னோட
வெப்சைட்டோட யூஆர்எல் டைப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல www.digitalvishnu.in சொல்லி டைப் பண்ணுறேன். அப்போ என்னோட வெப்சைட்டை டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ட்ரியை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இதில் கண்ட்ரியை பொறுத்தவரை மேலே வந்து கண்ட்ரியை பொறுத்தவரை இங்கிலீஷ் இந்தியா அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்ச் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் யூஆர்எல் இப்போ நான் டைப் பண்ணிக்கிற யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எலுக்கான மந்த்லி டிராஃபிக் என்ன, எந்தெந்த பேஜ்லாம் டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்குது, அந்த பேஜோட கீவேர்ட்ஸ் என்ன, அது எல்லாமே என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களோட காம்படிட்டரோட வெப்சைட் யூஆர்எல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் 1077 கீவேர்டுக்கு வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் மந்த்லி டிராஃபிக் பற்றில 916 மந்த்லி டிராஃபிக் வந்து வந்துட்டு இருக்கு. இவங்களோட டொமைன் அத்தாரிட்டி 19 இருக்குது. பேக்லிங்ஸை பொறுத்தவரை 2325 பேக்லிங்ஸ் இருக்குது. அதில் நோ ஃபாலோ வந்து 1209 ரைட்டுங்களா. அப்போது இந்த டீட்டெயில் வச்சுட்டு இதே மாதிரி உங்கள் காம்படிட்டர் இருப்பாங்களா, அவங்களோட வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணி அவங்களோட ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, மந்த்லி டிராஃபிக் எவ்வளோ, அவங்க பேக்லிங்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. சரி, இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னென்ன டாப் பேஜஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாப் பேஜஸை பொறுத்தவரை பெஸ்ட் டாப் 30 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் கோயம்புத்தூர் இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு டாப் 30 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் கோயம்புத்தூர், டாப் 50+ ஃப்ரீ ஹை DAPA PDF சப்மிஷன் சைட் லிஸ்ட் ஃபார் SEO. ஸோ இதெல்லாம் டாப்பில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேஜஸ் ரைட்டுங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு பேஜுக்கும் எஸ்டிமேட்டட் விசிட்ஸ் எவ்வளோ வந்துட்டுருக்காங்க, எவ்வளோ பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களால் வந்து கிளிக் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் டாப் பேஜஸில் அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் பெஸ்ட் டாப் 30 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டாப் பேஜஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜில் மட்டும் எத்தனை கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கு உண்டான சர்ச் வால்யூம் என்ன, எந்த பொசிஷனில் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் என்னால் கெட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. அப்போ இதே மாதிரி உங்கள் காம்படிட்டர் வந்து எந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு வந்து ரேங்க் ஆகிறாங்களோ அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களோட வெப்சைட்டோட கண்டென்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரேங்காக ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து SEranking. இது வந்து ஒரு காம்படிட்டர் அனாலிசிஸ் டூல் சொல்லுவாங்க. இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் டூல் யூஸ் பண்ணி நம்மளோட காம்படிட்டரோட டாப் பேஜஸ் எது, அந்த டாப் பேஜஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போங்க. கூகுள் குரோமில் போய்ட்டு seranking.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் காம்படிட்டரோட யூஆர்எல் டைப் பண்ணுங்கள். என்னோட கேஸ்க்கு வந்து என்னோட வெப்சைட் யூஆர்எல் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அனலைஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஓவர்வியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேபில் பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டொமைனோட ட்ரஸ்ட் எவ்வளவு, பேஜ் ட்ரஸ்ட் என்ன, ஆர்கானிக் டிராஃபிக் என்ன, எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த கீவேர்டுக்கெலாம் இவங்க வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ஷேரிங் சைட்ஸ் லிஸ்ட் இன் இந்தியா, வீடியோ ஷேரிங் சைட்ஸ் இன் இந்தியா, புக் மார்க்கிங் சைட்ஸ், வாட் ஆர் தி காமன் SEO மிஸ்டேக் யூ ஷுட் அவாய்ட். ஸோ இது மாதிரி சில கீவேர்ட்ஸ்லாம் இவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அது எந்தெந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வரப்போ இவங்களோட காம்படிட்டர் யார், ஃபார் எக்ஸாம்பிள் digitalvision.in அப்படின்ற அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் காம்படிட்டராக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆர்கானிக் காம்படிட்டர் வந்து அவங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கால் பண்ணுறப்போ டாப் பேஜஸ் இன் ஆர்கானிக் சர்ச்சஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பொறுத்தவரை மீன்ஸ் அந்த காம்படிட்டர் வெப்சைட்டை பொறுத்தவரை எந்தெந்த பேஜெலாம் டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும் இங்கே கெட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் 10 சர்ச் query வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் மேலே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 10 சர்ச் query வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 10 சர்ச் query முடிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் அந்த பர்டிகுலர் சைட்டை யூஸ் பண்ண முடியாது ஃப்ரீயாக. நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப அகைன் 10 சர்ச் queries வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்கள் காம்படிட்டரோட வெப்சைட்டில் இங்கே டைப் பண்ணி அவங்களோட டாப் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, டாப் பேஜஸ் என்னென்ன பேஜஸ்லாம் இருக்குது, அந்த டாப் பேஜஸ்க்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணி நீங்கள் உங்கள் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பஸ்ஸிமோ. இந்த பஸ்ஸிமோ பொறுத்தவரை உங்கள் காம்படிட்டரோட வெப்சைட்டில் எந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கண்டென்ட்டை நீங்களும் க்ரியேட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு buzimo.com சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸோ எந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட யூஆர்எல் நீங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறீங்களா அந்த பர்டிகுலர் காம்படிட்டர் யூஆர்எல் வந்து இந்த டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்படிட்டர் வெப்சைட்டில் எந்தெந்த கண்டென்ட்லாம் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் டேலி கோர்ஸ் இன் சென்னை அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளோ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ட்விட்டரில் எவ்வளோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, நெக்ஸ்ட்டு ரெட்டிட்டில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, டோட்டல் என்கேஜ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்கு, இது எல்லா டீட்டெயிலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டிருக்கோ சோஷியல் மீடியாவில் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து நீங்களும் அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அதிகமான டிராஃபிக் வந்து
உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்போ உங்கள் காம்படிட்டரை பொறுத்தவரை அவங்க எந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பஸ்ஸிமோ டூல் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் காம்படிட்டர் கண்டென்ட் மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து Wordstream. இந்த Wordstream பொறுத்தவரை இது வந்து ஒரு ஃப்ரீ கீவேர்டு ரிசர்ச் டூல். இந்த ஃப்ரீ கீவேர்டு ரிசர்ச் டூலை வந்து கெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு Wordstream சொல்லி டைப் பண்ணுங்கள். Wordstream சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் காம்படிட்டரோட URL வந்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட காம்படிட்டர் URL வந்து www.digitalvision சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். காம்படிட்டரோட URL டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபைண்ட் கீவேர்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டர் வந்து எந்தெந்த கீவேர்டுக்கெலாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களால் கெட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல digitalvision.in அப்படின்ற இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் சைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்னா 720 சர்ச் வால்யூம் இருக்குது. இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு ரைட்டுங்களா. ஸோ இங்கே லெஃப்ட்டில் டிஸ்பிளே ஆகிற எல்லா கீவேர்டும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறது ரைட்டுங்களா. அப்போது நீங்களும் உங்கள் காம்படிட்டரோட வெப்சைட்டை டைப் பண்ணிட்டு அவங்க என்னென்ன கீவேர்டுக்கெலாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த கீவேர்டெல்லாம் உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து கூகுள் கீவேர்டு பிளானர். இந்த கூகுள் கீவேர்டு பிளானர் வந்து கூகுள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல். இந்த டூலில் வந்து உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் வித் வெப்சைட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் கீவேர்டுனா இந்த இடத்துல கீவேர்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் காட்டப்படும். இந்த ஸ்டார்ட் வித் வெப்சைட் சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டரோட வெப்சைட்டை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்களாக்கும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னென்ன கீவேர்ட்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட காம்படிட்டர் வெப்சைட் URL காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து கூகுள் கீவேர்டு பிளானில் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து யூஸ் என்டையர் சைட், இன்னொன்று வந்து யூஸ் ஒன்லி திஸ் வெப் பேஜ் ரைட்டுங்களா. ஒன்லி யூஸ் திஸ் பேஜ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் URL கீழே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். யூஸ் என்டையர் சைட் அப்படின்னா அந்த IID.co அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் கொண்டு வந்து கொடுக்கும். பட் எனக்கு தேவை இந்த பர்டிகுலர் URL மட்டும் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்றத மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல யூஸ் ஒன்லி திஸ் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கெட் ரிசல்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் URLக்கு கீழே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த கீவேர்டெலாம் நான் பிக் பண்ணிவிட்டு என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், சோசியல் மீடியா கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட், ஆன்லைன் மார்க்கெட்டிங் கோர்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ஆர்டிக்கலில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து கூகுள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல். இந்த ஃப்ரீ டூல் மூலமாக உங்கள் காம்படிட்டரோட கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டூல் வந்து மைக்ரோசாஃப்ட் கீவேர்ட் பிளானர். இந்த மைக்ரோசாஃப்ட் கீவேர்ட் பிளானர் பொறுத்தவரை ஜஸ்ட் இந்த இடத்துல உங்கள் காம்படிட்டரோட லேண்டிங் பேஜை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்னோட காம்படிட்டரோட URL வந்து இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட காம்படிட்டர் URL காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். லேண்டிங் பேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் என்டையர் சைட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் ஒன்லி திஸ் பேஜ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் சஜஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த பர்டிகுலர் URL கீழே என்னென்ன கீவேர்ட்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்கோ அந்த கீவேர்டு ஃபுல்லாக எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிகிரி ஆன்லைன், கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூகுள் சர்டிஃபிகேஷன், கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் ஃப்ரீ. ஸோ இது மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் URL வந்து யூஸ் பண்ணப்பட்ட கீவேர்ட்ஸ் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 100 சர்ச் வழிமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல 100 கொடுத்தனாக்கும் இவர் யூஸ் பண்ணப்பட்ட கீவேர்ட்ஸில் எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் மினிமம் ஒரு 100 சர்ச் வலிமை இருக்கோ அந்த மாதிரி கீவேர்டை தான் எனக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலோ 100க்கு 50 மெம்பர்ஸ் தெரிவிப்பாங்களா ஒரு சில கீவேர்ட்லாம், அந்த கீவேர்ட்லாம் இதில் ஸ்டோர் பண்ணாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கீவேர்ட் டு இன்க்ளூடில் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தனாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கும் ரைட்டுங்களா. மற்ற கீவேர்ட்ஸ் எனக்கு கொடுக்காது. அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்லாம் வேணுமோ அந்த கீவேர்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்டெலாம் எடுத்து உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு காம்படிட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த காம்படிட்டரோட டாப் பேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட்டு அந்த டாப் பேஜஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக உங்கள் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அந்த கீவேர்டுக்கு வந்து ரேங்க் ஆகலாம் ரைட்டுங்களா. இந்த எல்லா கீவேர்டு டூலோட லிங்க்கும் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் டூலில் போய்ட்டு உங்கள் காம்படிட்டர் யார், அந்த காம்படிட்டர் டாப் பேஜஸ் என்ன, அவங்களோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை உங்கள் காம்படிட்டரை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அவங்களோட டாப் பேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் அவங்களோட கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பெய்டு டூலாக இருக்குது, என்னென்ன ஃப்ரீ டூலாக இருக்குது அப்படின்றத இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.